Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் பேருந்து மூலமாக போலீஸ் பாதுகாப்போடு ஸ்டேடியத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜபர்சன் இணைகிறார். வணக்கம் ஜபர்சன், மேலும் விவரம். சென்னை லக்னோ அணிகள் மோதக்கூடிய முக்கியமான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல இன்று மாலை 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த போட்டிக்காக வீரர்கள் தற்போது சென்னை அணி வீரர்கள் சென்னை லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியிலிருந்து தற்போது கிளம்பி செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து இந்த நட்சத்திர ஹோட்டல்ல தான் அவர்கள் சென்னை வரும்போதெல்லாம் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இங்கு டோனியை காண்பதற்காக இங்கு ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருப்பதையே நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் 2 பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு பேருந்தில் வீரர்களுடைய குடும்பத்தினர், உதவியாளர்கள் யாரேனும் இருந்தால் அந்த பேருந்தில் செல்வதற்கும், மற்ற ஒரு பேருந்தில் அந்த வீரர்கள், அதாவது சென்னை அணியில் இருக்கக்கூடிய மொத்தம் 15 வீரர்கள் முழுமையாக அவர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே குறிக்கப்பட்டிருந்தது. அது குறித்த நேரத்தில் சரியாக 6 மணிக்கு மைதானத்திற்கு செல்ல வேண்டும் என்பதன் காரணமாக சரியாக இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு பேருந்தில் ஏறி தற்போது செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளை படம் பிடிப்பதற்காகவும் தங்களது ரசிகர்கள் ஆர்வமாக இங்கு வந்து குழந்தைகள் முதல் ஏராளமானோர் இங்கு வந்து காத்து நிற்கக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிந்தது. டோனியை கண்டவுடனேயே தல டோனி என்ற கோஷம் எழுப்பக்கூடிய காட்சியும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாகனம் மூலம், அதாவது பஸ் மூலமாக அவர்கள் போலீஸ் பாதுகாப்போடு முன்னின் பின்னாக 2 போலீஸ் வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. அந்த போலீஸ் வாகனத்தில் தான் போலீஸ் பாதுகாப்போடு தான் தற்போது வீரர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மைதானத்திற்கு சென்றடைவார்கள். அடுத்தது ஆட்டத்திற்கான அடுத்த பயிற்சியையும் அவர்கள் மைதானத்திலேயே மேற்கொள்வார்கள் என்று அவர்களுடைய வட்டாரம் தெரிவிக்கின்றன. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.